ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாப்கார்ன் ரெசிபிங்க. அதுவும் ப்ரெட்டை வச்சு மேலே நல்லா ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக உள்ளே நல்லா செம்ம சாஃப்டாக சூப்பரான பாப்கார்ன் ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 8 ப்ரெட் எடுத்துருக்கேங்க. சின்ன ப்ரெட்டு 8 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 4 ப்ரெட்டாக சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 4 ப்ரெட்டாக அரைச்சதுனால 2 டைமாக அரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. அதே மாதிரி அந்த மாவு நம்ம பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக, எக்ஸாம்பிள் நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது, ரொம்ப பிசைஞ்சிடவும் கூடாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் உருட்டுறதை விடவே நீங்கள் சின்னதாக கூட உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் உருட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா நான் பால்ஸை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை பொன்னிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுக்கணுங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் போட்டுட்டு உடனே கிண்டக்கூடாதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் குழகழப்பு தன்மையோடு இருக்கும். அது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை திருப்ப ஆரம்பிக்கணுங்க. இல்லைனா உங்களுக்கு கடாயிலையும் ஒட்டிக்கும், கரண்டிலையும் ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் அதை பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு சுகர் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா 125 கிராம் கப்பு, அதனால் 3/4 கப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டளவு நாம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த வாசனை டேஸ்ட்டு ரெண்டுமே நமக்கு சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லா எடுத்துரும். இந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது லோ ஃப்ளேமில் தாங்க நீங்கள் வச்சு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கருகிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகர் சிரப்பை எடுத்து நான் தண்ணியில் விட்டுட்டு இப்படி உடைச்சேன் அப்படின்னா நமக்கு உடையணும். அதுதாங்க நமக்கு கரெக்டான பதம். இப்போது இதை நான் தண்ணியில் விட்டு பார்க்குறேன். நல்லா முருகலாயிட்டு நல்லா உடையுதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட் பால்ஸு, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜீரா நல்லா கேரமலைஸ் ஆனதுனால கொஞ்சம் உங்களுக்கு கிண்ட கஷ்டமாக தாங்க இருக்கும். அதை நல்லா எல்லா இடத்துலையும் அந்த ஜீரா படுற அளவுக்கு இதை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதை பிளேட்டில் மாற்றும் போது நீங்கள் நெய் போட்டு தான், நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு தான் நீங்கள் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா பிளேட்லேயே இது ஒட்டிக்குங்க. கொஞ்சமாக சூடு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பாலாக அப்படியே பிரித்து எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு தனித்தனியாக வந்துடுங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.